தான் சொல்லணும். சூப்பர் சூப்பர். லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச்சு மாறிக்கொண்டிருந்தது. கொஞ்சம் ரன் அடிச்சிருந்தா இன்னும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க போல. நல்ல ஒரு வெற்றி ஜிடிக்கு. நல்ல எஃபெக்ட் கேட்கற கிட்ட இருந்து. அடுத்த மேட்ச் உள்ள வந்துருங்க. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் உள்ள வந்துருங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டிங் கொஞ்சம் உள்ள வந்துருங்க. உள்ள போயிட்டு பேசுங்க. கேகேஆர் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். நல்ல ஒரு அரிய அவர்கள். மும்பை இந்தியன்ஸ் டைமர் வந்து ஆனாச்சு. டைமர் ஆனாச்சுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஃபீல்டர் உள்ள வைக்கணும். பேட்ஸ்மேன்ஸ் பேட்டிங் டீம் பேட்ஸ்மேன் இறங்கிடுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் இறக்கி விடுங்க. வந்துட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா முந்து. அப்புறம் பாலாவா பாலா. ஸ்கோரர் யார் போறது? ராஜனா ஸ்கோர் நீங்க தானே போறீங்க? ஓகே 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 ஃபைன். ராஜனா மேட்ச் ஐடி கொஞ்சம் சொல்லுங்க. மேட்சோட ஐடி ராஜனா மேட்ச் ஐடி. ஓகே ஓகே. ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பார்க்கலாம். இந்த மேட்சும் ஒரு சூப்பரான காம்போ. வேலை 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 சைனாக்காரன் டீம் தானே இது? சூப்பர் சூப்பர். சைனாக்காரன் வந்து ஜிம்முக்கு அடிக்கிற ஒரு ஷாட்டை எதிர்பார்க்கறதுக்கோசமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. விட அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் விட அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் டைம் ரன் ஆயிடுச்சு. சக்தினா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மட்டுங்க. ஷாட்டு அப்பா ஃபர்ஸ்ட் பால தூக்கி அடிக்கிறாரு ஸ்ட்ரைட்ல. சரியான ஷாட்டு. பவுண்டரி. சரியான ஷாட் அவர்கிட்ட இருந்து.
நல்ல ஸ்டார்ட் சிஎஸ்கே கிட்ட இருந்து. அகைன் ஷாட்டுக்கு போயிருக்காரு. அவுட் செம கம்பேக் டெலிவரி தர்மா கிட்ட இருந்து. பாபு, இந்த பவுலர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க உங்க டீம் விளையாடுறீங்க இல்ல, எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு அடி கொடுத்தாருன்னா ஒரு அடி போடாம விட மாட்டாரு. செமங்க, சரியான ஒரு பால். அடுத்த சீனன் அவர்கள் மீண்டும் நல்ல கம்பேக். இந்த மைக்கே ஸ்லோவா பேசுது, கிட்ட வச்சு பேசணுமா? இல்லைங்க, நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். கிட்ட வச்சு பேசினா தான் நல்லா மைக் கிட்ட கேட்குமா? வாயிலே வச்சுக்கணும். அப்படி வாயில வச்சு சாக்கு அடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? போக வேண்டியது விதின்ட்டு வேற என்ன பண்ணி. எனக்கு 2 குழந்தை இருக்குதுங்க. எனக்கு இருக்குது. நல்ல கம்பேக். யார் வந்துக்கிறா? சீனன் அவர்கள் சிஎஸ்கே அணி ஸ்பெஷலிஸ்ட்ங்க அவரு. கழுத்து கேட்டு போகிற அந்த ஷாட்டு தான். அதேதாங்க, அந்த ஷாட்டுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. மட்டும்தான் கண்டிப்பா பவுண்டரிங்க. எல்பி டபுள் இருந்தால் அவுட்டுன்னு நினைக்கிறேன். நல்ல பால். இது வந்து எப்படி வந்து இன்சைடு அவுட் சைடு ஆயிருக்கும். அது நாட் அவுட் தான் பார்த்துருப்பாங்க. நம்ம சைட்லேருந்து பார்த்தா விதங்க தெரியும், அம்பேருக்கு தெரியும் அந்த அவுட்டுன்ட்டு. நல்ல ஷாட்டுங்க, சொன்ன மாதிரி அடிச்சிட்டாரு. பவுண்டரி, நல்ல ஷாட்டு. நல்ல திறமையான பேட்ஸ்மேனுங்க அந்த இடத்துல ஸ்கொயர்ல ஆடுறதுக்கு. ஒரு ஸ்கோரில் பயங்கரமான ஸ்ட்ராங்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நல்ல ஷாட். 2 டாட்டை போட்டாலும் மறுபடியும் பவுண்டரி ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாலே நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு பால். ஜிடிஓ மறுபடியும் பாருங்க அதே ஷாட்டுங்க. ஆனால் செம்ம ட்ரைங்க, நல்ல ஃபீல்டிங் பரமி கிட்ட இருந்து. நல்ல ஃபீல்டிங், நல்ல ஃபிட்ங்க. எங்கள் லட்டு வின்னிங் 2 பேரும் வின்னிங் கேப்டன்ஸ் 2 பேரும் நம்பர் இருக்காங்க. லெக்ல பால் போட்டாலும் கரெக்டாக இந்த ஸ்கொயர்ல அழகாக ஆடுறாருங்க சீனு. ஃபேவரட் ஷாட். பேட்ஸ்மேனை தூக்கி விட்டுருவாருங்க. பவுண்டரியா மாறுமா? பவுண்டரியா என்னால ஆஃப்லயே அடிக்க முடியும்னு சொல்லிட்டு கவர்ஸில் இந்த ஷாட் ஆடிருக்காருங்க. நல்ல பேட்டிங் சீனோட. ஸ்கோர் முதல் ஓவர் முடிவில் 14. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. நல்ல ஸ்கோர், நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஸ்டார்டிங். சைனாக்காரர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காப்புல. நல்ல ஷாட். மும்பை கம்பேக் கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். எப்படின்னா 2 பேட்ஸ்மேனும் எப்படி விளையாடுவாங்கன்னு அந்த டீமோட ஐக்கு எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பவுலர் ஆண்டர்சன். ஜிபிஎல் கவர்னோட ஆண்டர்சன் வந்திருக்காரு. பாபு, இந்த பவுலர் பார்த்துருக்கீங்களா நீங்கள் போட்டு? சூப்பராக இருக்கும் ஆக்ஷனு. கிரிக்கெட்டர் மாதிரி போடுவார் சூப்பராக. ஆக்ஷன் சூப்பராக இருக்கும். பவுலிங் நல்லா போடுவாருன்னு பார்க்கலாம். ஒரு சேக்கி ஷாட், சிங்கிள், நல்ல சிங்கிள்ங்க. உலக உருண்டை
ஓய்வு 2க்கு முதல் அடிக்கணும். ஒயிட் பால் ப்ரெஷர் போடுறாருங்க பவுலர் மேலே. நல்லா நோந்து ஆடுவாரு. அதான் ஒயிட் பால். நல்லா நோந்து ஆடுறாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 17 ரன். செமையான ஷாட்டு. மிஸ்ஃபீல்டு ஒரு ரன் விட்டாங்க. 2 ரன் விடுவாங்களா? என்னென்ன பண்ணுறாங்க? மும்பை கிட்ட இருந்து கொஞ்சம் சின்ன தடுமாற்றம். ஷாட்டு கரெக்டாக ஃபீல்டரை போட்டுருவாங்க. ஒரு ரன்னு 2 ரன்னு மாட்டாங்க. விட்டாங்க 2 ரன்னுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க 2 ரன்னு. நல்ல ரன்னிங். ஒரு சிங்கிள் ஸ்கோர் வருங்க. மூவ் எடுத்துன்னு சொன்னோம். பிரசாந்த் அந்த மூவ் ஸ்ப்ரே எடுத்துருவாங்க. பிரசாந்துங்க சிங்கிள்ஸ் செஞ்சால் மட்டும்தான் மூவ் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. மேலே போயிருக்கு. நல்ல கேட்சுங்க. ஒரு லெஃப்டி எடுத்துட்டாங்க. விக்கெட். கேட்ச் எடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சேட்டு டிராவிட். சேட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல கம்பேக் மும்பை கிட்ட இருந்து. ரன் ஒரு பக்கம் போயிருந்தாலும் விக்கெட் எடுத்துட்டு விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. எல்எஸ்ஜியோட நம்பிக்கை நட்சத்திரம் ஜோக்கி அவர்கள் பேட்டோட சொன்னாங்க. அதே டைம் ஒரு ஐக்கான் அவருக்கு கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. என்னோட ஃபேவரட் பேட்ஸ்மேன் அவரு கௌதம் வந்துட்டு இருக்காரு. ஒரு கேம் இல்லாம 1-2 பொறிக்கிட்டே இருப்பாருங்க. நல்ல பேட்ஸ்மேன் அவரு. சூப்பரா இருக்குங்க ஒரு விளையாட்டுல பார்த்தாலே. ஒரு குயிக் சிங்கிள். நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஃபீல்டிங். ஒரு ரன் பேட்டை விட மாட்டாங்க. சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் ராஜனா ஸ்கோர் சொல்லுங்க. 22 பவர் பிளேல நல்ல ஸ்கோர். 2 ஓவருக்கு 22 ரன். பவுலிங் டீமு விக்கெட் எடுத்துருவாங்க. 2 விக்கெட். 22க்கு 2 விக்கெட். 2 ஓவர் எல்லாமே 2 தான். 2 overs 22 runs 2 விக்கெட். கண்ணாடி சிங்கிள்ஸ் செஞ்சு ஆகணும். கண்ணாடி கேட்காதீங்க. மும்பை டீமோட ஐகான் ஸ்டேட்ல வருவாரு. மும்பை டீம் கேப் சூப்பராக இருக்குங்க. தேர்ட் ஓவர் வந்து டிராவிட் வந்திருக்காரு. சிட்டி
சூப்பராக போடுவார். சேம் டைம் போடும். 22 towards ஒரு ஷார்ட் பால் போட்டிருக்காருங்க. பால் டிஃபென்ஸ் போயிட்டு இருக்கு. 2 ரூபா பார்க்கலாம். ஒரு லோஸ் த்ரோங்க. 2 ரூபா எடுத்துறாங்க. சாப்பிடணும். ஒரு மூணு ஷாட்டுங்க. ஒரு அதே சைன் அடிச்சுட்டு இருக்காருங்க சார். ஃபீல்டு 2வது ரன்னுங்க. ஒரு சின்ன ஃபண்டுங்க. 2 ரூபா கண்டிப்பாக வருங்க. அவர் அந்த காலத்துக்கு இடத்துல சூப்பராக ஆடுவாருங்க. சீனியா கிட்ட இருந்து இந்த ஷாட்டு மெட்ராஸா ஷாட்னா சீனிட்டாங்க. டீமுக்கோசம் சூப்பராக எஃபெக்டாக போட்டு கேம் ஆடிட்டு இருக்காரு. பவர் பிளேலையும் நல்ல பவுண்டரிஸ் 2 பவுண்டரி அடிச்சாரு. அந்த பேட்டை வீட்டுக்கு கேட்டு வாங்கிருக்காருங்க சீனி. அப்படிங்களா? அழகு வாங்கணும்னு நல்லா இருக்குமா பேட்டு? சரியான டேஸ்டா? ஒரு சின்ன சேஞ்ச் ஃபீல்டிங்க. ஃபீல்டிங் டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. டைம் போயிட்டுருக்கு. ஆமாம் சரியான ஸ்லோவரு. சீட்டு ஒரு தெரியுங்க. பீட்டிங் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவார். சீன் எல்லாருமே. ஆமாங்க எந்த பால் போட்டு நிற்போன்னு ஒரு சைடு வாங்க. இந்த படம் திரும்பி பார்க்கவே மாட்டேங்க. ரொம்ப நேரமாக சீட்டை போட்டு பேசுங்க. சைடு திரும்பி பாருங்க. போடுங்க. 3rd விக்கெட் போயிருக்கு. நெக்ஸ்ட் கார்த்தி. இவர் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன். பேட்டிங் யூனிட் சூப்பராக இருக்கு. சிஎஸ்கே நல்லா இறக்கி இருக்காங்க. ரன்னு சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஓவருக்கு ஒரு விக்கெட்ன்ற மாதிரி மும்பையும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. சேமான ஒரு டச்சு சென்சிபிளாக தட்டிருக்காருங்க. ஸ்லிப் 1 கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கில் இப்போ கௌதமன் வந்திருக்காரு. இது வரைக்கும் இந்த ஓவர் சீட் நல்லா போட்டுருக்காருங்க. சூப்பராக போடுவாருங்க. சரி ஒரு ஷாட்டு. ஒரு ரன்னு 2 ரன்னு பால் ஃபைனல் போது. ஒரு ரன் கிடைக்கும் போது 2 ரன் கிடைக்குங்களா? இல்லை ஒரு ரன் தான். ஒரு லெவல் ஜாவித் பாய் மேட்சுக்கோசம் உயிரே கொடுக்குற வசனம் வந்துட்டாரு. உள்ள களத்துக்குள்ள வராங்க. களத்தில் மட்டும் உயிரை எடுத்துலாம். உயிரை கொடுத்தவங்க மேட்சுக்கோசம். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் வசனம் அவர்கள் என்று கொடுக்குறாரு. கேஜிஎஃப் வசனம் தான். செம ஷாட்டுங்க. ஒரு ஓட்டு பால் போட்டிருக்காருங்க. சைட்டு எக்ஸ்ட்ரா பால் வச்சு நிறைய எடுத்திருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருக்காங்க. 2 ஓவர் கொடுத்துருக்காரு. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. 3 ஓவருக்கு 29 ரன். நல்ல ரன்னுங்க. 3 overs 29 runs 3 wicket. கொஞ்சம் பார்த்து உட்காருங்க. பக்கத்தில் சிங்கிள்ஸ் கையில் இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து உட்காந்துங்க. வண்டியில் உட்காரணும். சிங்கிள்ஸ் ஸ்பாரிங் போட்டு தான் உட்காரணும். பார்த்துங்க. கொஞ்சம் மரியாதை கம்மி. சோனாகர் சஞ்சயோட பேட்ஸ்மேன். சஞ்சயோட பேட்ஸ்மேன். சரி நல்ல பால். ஒரு சிங்கிள்ங்க.
சஞ்சய் பேட்டிங் பார்க்கறதுக்கு ஒரு 4 பேர் திருவண்ணாமலை வந்து வந்திருக்காங்க. உலகிட்ட பேர் பாலிங்லாம் தனி எடுத்துருவாரு இப்போ. ஒரு சென்சிபிளான பிளே. 1 2 பேர் ஒரு 2 ஆடிருக்காங்க. சரி, நல்ல ஃபீல்டிங் மீட்கிட்டு வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. மும்பை டீமோட கேப்டன் பால் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒயிட் பாலுங்க, ஒயிட் கொடுத்துருக்காரு அம்பையர். சிஎஸ்கே டீம் எப்போ 9 மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு 4 ஓவருக்கு நல்லா பால் பேசிட்டாங்கன்னா ஷாட் நல்ல போடு. ஷாட்டுங்க கண்ட்ரோலிங்ல போடு. சசிகிட்ட விக்கெட்டுங்க. நல்ல டேக்கல். விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் 210 வந்துட்டு 4 விக்கெட் எடுத்துருக்காங்க. மும்பை கம்பேக் கொடுக்குறாங்க. இந்த டீம்ல பேக்கப் ஒரு பேட்ஸ்மேன் இருக்காருங்க. இருக்காரு ஓனா போயிருக்காரு. சரி, அவர் அந்த டீமோட மென்டாருங்க. அவரு அந்த டீமோட மென்டாரே ஓனா போயிருக்காங்க. அவரு ஒரு லக்கி சாம்ப். அந்த மென்டார் மென்டல் தான். சரி, வயசு கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம்னு சொன்னேன். அடுத்த பேட்ஸ்மேன் கோகுல். இவங்க ஜிபிக்கு என்என்சிக்கு மட்டும் தான் பார்க்க முடியாது. அது வந்து முதலில் இருக்காரு. மணிப்பூரத்துனால வீட்டில் இருந்துட்டு மணிப்பூரத்தினால மட்டும் தான் கிரௌண்ட் இருப்பாரு. நெக்ஸ்ட் மேட்ச் கேப்டன்ஸ் வந்து டாஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருந்தீங்க. மோதி நீங்கள் தான் இருக்காரு. சரி, நல்ல ஷாட், நல்ல பால் உள்ள வந்துருங்க. பால் நல்லா வரும் கிடைச்சிருக்கு. அதான் சொன்னீங்க 2 நாள் தாங்க வராங்க. அவங்க ஆடுவாங்க, ஒரு வீடுவாங்க ஆடுவாங்க. அவரு ஆமாங்க சூப்பர் கோல். நல்லா விளையாடுவாரு. இந்த சைடு தான் ஒரு இடம் எனக்கு பிடிச்சது. சூப்பர் ஆடுவாங்க. கிளாஸ்ல போய் கிளாஸ்ல 2வது மிஸ் ஆயிடுச்சு. சூப்பராக ஆடிட்டே இருப்பாருங்க. 1 2 விளையாடிட்டே இருப்பாரு. கௌதம் நல்ல ஒரு கிளாசிக்காக விளையாடுவாரு. ஃபேவரட் ஒன். அங்கே பாருங்க, செம்மையாக விளையாடுறாங்க. 1 2 ஒரு 1 தாங்க. நல்ல ஃபீல்டிங்க. ஒரு 2 எடுத்திருக்காங்க. பேட் ஆட மாட்டாங்க. சூப்பராக பேட் ஆடிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. டீன்ஸ் பிரேக்குங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. டீன்ஸ் பிரேக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வடக்கன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க வடக்கன். நீங்கள் எப்போ பேட்டிங் வர வருவீங்க அவங்களுக்கு அங்கேயே ஃபாஸ்ட் தான். 4 ஓவர் முடிவில் 1 மணிக்கு 36. சூப்பருங்க. 2 பெண்கள் ஆடிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. நல்லா விக்கெட் லாஸ் பண்ணாலும் சரி, இன்னும் 6 விக்கெட் கையில் இருக்கு. பின்னாடி இருக்காருங்க. வடக்கன் கோசம் வெயிட் பண்ணுறாங்க. விழுப்புரம் திருவண்ணாமலை சைடில் இருந்துலாம் வடக்கன் பேட்டிங்கை பார்க்கறதுக்கு திருவண்ணாமலையிலிருந்து ராகவ், சிறு, விழுப்புரத்தில் இருந்து ஜிங்கு எல்லாரும் வந்துருக்காங்க வடக்கன் பேட்டிங்கை பார்க்கறதுக்கோசம். கண்ணாடி போட்டு வராருங்க. அப்பா புது பேட்டு வருவாருங்க. சும்மா இல்லை பேட்டு 16 கத்தி சோன பிரச்சனை எடுத்துட்டு வராரு. அந்த கத்தியில் வேற யாரும் மாட்ட போறாங்கன்னு தெரியல. பேட் மட்டும்
பாருங்க கிளாஸும் ஆதிரோட கத்தியங்க இது ட்ரெஸ் கலரு பேட்டு கலரு எல்லாம் வர நல்லா இருக்குது சிறப்புல இருந்து நான் அதனால தான் வேணான்னு சொன்னேன் இந்த கீழே கீழே இருக்க அந்த ஃப்ரேம் போட்டா செமையா இருக்குதா கீழே டிஸ்டர்ப் ஆகும் கீழே 4 ஓவருக்கு 36 ரன் நல்ல ரன் சிஎஸ்கே கிட்ட இருந்து மறுபடியும் சீட் பால் போட வந்துருவாரு இந்த டீமோட ஐக்கான் பால் போடுறது கொஞ்சம் இது போகணும் இந்த டீமோட மென்டலுங்க வேணு பாய் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு டைம் போட்டுங்க டைம் ரன் ஆயிடுச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துங்க சரி ஆஹா செம்ம ஷாட்டுங்க ஒரு ரன் எடுத்துருவாருங்க ஒரு வாட்டி இந்த டாட் வரப்போ ரேர் தெரியுதுங்க சொல்லிட்டு கரெக்டாக வருவாருங்க அந்த பால அவர் வரும்போதே சொல்லிட்டேன் சூப்பரான ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேட்ஸ்மேன் அவர் சூப்பரான கேம் ஆடுவார் ஒரு பவுலரோட மைண்டே எடுப்பாருங்க அந்த மாதிரியான ஒரு கேமர் ஒரு குயிக் ரன்னா ஆமாங்க ஒரு ரன்னுங்க இன்னைக்கு ஊட்டி பாலை போட்டுருவாருங்க சீட்டை ஷாட் நல்ல ஷாட் போய் செம ரன்னிங்க நல்ல ரன்னிங் நல்ல ரன்னிங்க எந்தது என் கேப்பு தான் நல்ல ஷாட் பாருங்க சூப்பராக ஆடுவாருங்க அவரு நல்ல ஷாட் ஓவருக்கு 9 ரன் இந்த ரன்ரேட்ல போயிட்டு வாங்க சிஎஸ்கே அதே நல்ல ஷாட் கேப் ஆடிருக்காரு ஒரு ரன் தாங்க சூப்பராக ஆடிட்டுருக்காங்க எந்த பேட்ஸ்மேன் வந்தாலும் சூப்பராக ஆடிட்டுருக்காங்க சிஎஸ்கே டாட் இந்த மேட்ச்சில் இல்லைங்க விக்கெட் மட்டும்தான் அந்த டாட்னு நினைக்கிறேன் மற்றபடி கண்டிப்பாங்க விக்கெட் விழுந்தாலும் ப்ரெஷரே பால்ட்டு தான் ஆடுறாங்க ஒரு அரக்கோழி பந்து ஒயிட் பால் நீங்கள் சொன்ன சீட்டு லெக்ல கொடுத்துட்டு ஆஃப்ல அங்கே அப்படி இல்லைங்க அது ஒரு பேட்ஸ்மேனோட திறமை ஒரு எப்படி போட்டாலும் ஓடுறாருன்ற கான்செப்டில் அவர் ஆடுறாரு அதனால் பவுலருக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல அகைன் ஒயிட் பால் கொடுத்துருக்காருயா ப்ரெஷரை போடுறாரு சீட்டு சாதாரண 100 பால் கொடுப்பாரு நெக்ஸ்ட் சொன்ன உடனே கையை விட்டுருங்க அது வேறுங்க அப்படிங்களா ஐக்கான் ஐடியா கொடுக்குறாரு ஒரு ரோஹித் சர்மா கிட்ட சைன் வாங்கி போட்டு வந்திருக்காரு கேப்பை அகைன் ஒரு வரக்கோழி பந்து ஒரு சிங்கிள் சிஎஸ்கே டீம் நல்லா ஓடிட்டுருவாங்க 5 ஓவருக்கு 45 ரன் சொன்னல சிஎஸ்கே கிட்ட வந்து ஒரு நல்ல பேட்டிங் மும்பை ஒரு கம்பேக் கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம் ஐகான் 6வது ஓவர் போடுவார்னு நினைக்கிறோம் இல்லைங்க இல்லை சரிங்க கேப்டன் போடுவாருன்னு நினைக்கிறேன் கேப்டன் யோசிச்சு மறுபடியும் ஒரு கம்பேக்கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு
பேட்ஸ்மேன் வந்து நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. 80 ரன் ஆனால் கூட சக்தி மேலே நல்லா ஆட்டம்னு வச்சுக்கோ, ஸ்கோர் அச்சுன்னு வந்துடுவான் அவன். அதான் சொல்கிறேன், செட் ஆடுனா தான் கேமு. தர்மம் பேட்டர் சூப்பராக வரும், தர்மம் ஆடுறான். ஒரு சோலத்தில் பண்ணாரு, பட் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை ஆனால் ரெண்டாவது டேரக்டாக மிஸ் ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி வச்சுருக்கலாம் போல இருக்கிறாங்க. அது கண்டிப்பாக ஒரு டேரக்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, ஒரு ரன்னு 2 ரன்னு மாற்றுறாங்க. சரியான ரன்னிங். அவரோட கேம் தான் 1-2 மாற்றி இன்னொரு பண்ணுவார் கௌதம். பாருங்க சென்சிபிளா வருவாங்க, நல்ல ஃபீல்டிங் தர்மா கிட்ட இருந்து. பாருங்க 2 ரன் ட்ரை பண்றாங்க, ஓட்டாங்க. ஆஹா பாப்பா காலில் கீழே கட்டிக்கிறாங்க. பாப்பா செம்ம ரன்னிங், 2 ரூபா போயிருக்கிறாங்க. பவர் பிளே லைனுக்குள்ளே தத்தாலும் 2 ரன் வருவாங்க. பாருங்க செம்ம ரன்னிங்க சிஎஸ்கே கிட்ட இருந்து. பாருங்க இதுதான் அவரோட கேம், சூப்பரா இருக்காங்க. திரும்ப சக்திக்கிட்ட பார்த்து வருங்க பாருங்க, ஓடுறாங்க. நல்ல ஸ்கோர் சிஎஸ்கே கிட்ட இருந்து. அடிக்க பார்த்தாரு, அப்பயும் டேட் பாலுங்க. நல்ல ஒரு கம்பேட் டெலிவரி உங்ககிட்ட இருந்து. ரேரான டெட் பால், 4 பால் நினைக்கிறேன். ஆமாம், நல்ல பால். இந்த ஓட்டு இல்லை போதை ஒரு எடுத்துருக்காங்க. நல்ல பால் கேப்டன் கிட்ட இருந்து. 6வது கடைசி பால். ஒரு ஹிட்டிங் நல்ல பால் தான், டாட் பால். இந்த ஓவரில் 2 டாட் வந்திருக்குங்க இந்த 6 ஓவரில். நல்ல ஓவராக முடிச்சிருக்காங்க கேப்டன். 56 ரன் வந்திருக்காங்க. சூப்பர் 6 ஓவருக்கு 57 முடிச்சிருக்காங்க. அந்த டீமோட கேப்டன் கூடாது ரஞ்சித் உள்ள போடுங்க. ரஞ்சித் உள்ள போங்க. தப்புப்பா வாப்பா, தப்புப்பா தம்பி. தண்ணி வந்து நீங்க நம்பிட்டு குத்துட்டு போங்கப்பா, கூப்பிட்டு நீங்க. அது தண்ணி வந்து சும்மா ஓடிருக்க. ரஞ்சித் எதுக்கு பண்ண தெரியல தம்பி. சரி பேட்டை கொஞ்சம் கையில் கொடுத்து வேணாம். சாரி வேணாப்பா, டைமர் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்டுங்க. மும்பை கிட்ட வந்து ஒரு நல்ல ஓவர் போனவர் கேப்டன் ஜோ வெங்கடன் கிட்ட இருந்து. இந்த ஓவர் ஒரு கேம் சேஞ்சிங் ஓவராக இருக்கலாம். அது மும்பைக்கு போவோம். நல்ல ஷாட்டு. ராங் த்ரோங்க. பவுலர் அடிச்சிருந்தா விக்கெட். 1-2 மாத்திராங்க. கைக்கு போல பவுலர் 2 ரன் வராங்க. பார்த்தீங்க சிவனா என்ன பண்ணுறது, கொள்ள இந்த மாதிரி ஓடுறாங்க, தகுதியாக ஓடுறாங்க. மறுபடியும் முதலில் ஒரு ஷாட் பாருங்க திரும்ப. அவுட்டுங்க நல்ல பேட்டிங் நல்ல பேட்டிங். ஊப்பராம் திருவண்ணாமலை சைலர் வடக்கனோட கேம் பாக்கிறதுக்கோசம் வந்துருக்காங்க. ஜிம் சைடில் ஒரு ஆளை நிற்க வச்சுக்கோங்க, ஜிம்முக்கு மேலே ஒரு ஆளை நிற்க அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அசாம் ஆளுங்க பார்க்கறதுக்கு. அசாம் அப்படிங்கிறாங்க, அசாம் வடக்கன் போட்டு வர்றாரு. பெரிய ஒரு ஸ்கோர் அடிப்பாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. சஞ்சய் இங்கே பின்னாடி போட்டுக்க 49 2 வச்சு பார்த்துக்க நினைக்கிறோம். கண்டிப்பாங்க பால் கொடுங்க. பால் பார்க்குறோமா? பால்
சொன்னேன் ஜிம்மோட ஒரு ஆளை திருவண்ணாமலை விழுப்புரம் எல்லாம் அந்த சைட்ல இருந்து சொன்னாங்க. அவரு ஜிங்கு வந்து ஜிங்கின்ற ஒருத்தர் வந்திருக்காரு. வடக்கனோட பேட்டிங் 15 வருஷமா வெயிட் பண்றாரு. காலையில இருந்து வெயிட் பண்றாரு. அவனுக்கு போட்டாலே கேப்டன் ரஞ்சித் நல்ல ஷாட். நான் சொல்லப்பா கமிட்டி சொல்லுது. அடிக்கடி மட்டும் கொடுத்தாரு. நீங்க பைக் கொடுத்து மேட்ச் கேட்க மாட்டீங்க. சொன்னா புரிய மாட்டீங்களா? லோ ஸ்கோர் 64 ஸ்கோர். விளையாட முடியாதுடா. அதான் ஷாட்டுக்கு போனாரு. பேட்டு வெளியில போட்டிருக்கு. 1-2 தெரியல. நல்லா பண்றீங்க. ஆட்டோ இவரு கீரை டாப் கீரை சேஞ்ச் பண்றதுக்கோசம் மேட்சோட டாப் கீரை சேஞ்ச் பண்றதுக்கோசம் வராரு. ஆட்டோக்கு வராரு. நல்ல பேட்டிங் கௌதம் கிட்ட இருந்து அவங்க டீம்ல நல்லா ஒரு பார்த்து கைவிட்டு காட்டுப்பாங்க. நல்ல பேட்டிங் கௌதம் கிட்ட இருந்து அவரோட வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரு டீம் கோசம். 2 பேரும் பயங்கரமான ஆளுங்க. ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்லையும் சரி பார்த்து செமையான டைமிங் வந்துருக்காங்க. 2 பேரும் ஹிட்டர் மோட் ஆன். நல்ல சாலை ஏற்றி இல்லை 1-2 மிஸ்ஃபீல்டு 2 பேர் எடுத்துருக்காருங்க. சரி நீங்க 4 ஸ்டெப் வச்சாலும் அடுத்த ரீச்சில் கிராஸ் பண்ணிடுறீங்க. 67 ரன் சரி அவங்க வரைக்கும் அவங்ககிட்ட 67 ரன் அடிப்பாங்க. லாஸ்ட் ஓவர் அந்த டீமோட ஐக்கான் போறாரு நினைக்கிறேன். அந்த டீமோட ஐக்கான் தான் போறாரு நினைக்கிறேன். அவரோட செட்டு நல்ல ஸ்கோரு. சேனை சொன்ன மாதிரி ஓவருக்கு 9 ரன் போட்டு ஆடிட்டே இருக்காங்க. இந்த மேட்ச் லாஸ்ட் ஓவர் போடுறாரு தர்மா. ஜாய் சாய் எஸ்ஆர்எஸ் டீமோட கேப்டன் முருகன், ஆர்சிபி டீமோட கேப்டன் ஜெயத் பாய் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிய போகுது. டாஸ் போடணும். இருங்க முடியாது. நான் போகும்போது எடுத்து போடுவேன். பெல்ஸ் என்கிட்ட செம்ம டெலிவரிங்க பர்மா கிட்ட இருந்து. ஒரு நல்ல கம்பேக் டெலிவரி. மும்பை மேட்சுக்குள்ள வராங்க. வடக்கம் கிட்ட சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி 6 நல்ல ஒரு ஷாட் வந்தது. செம்ம டெலிவரி அதுவும் அடிச்சிருக்காரு. 1-2 தெரியல. 2 ரன் நல்ல ரன்னிங். ஆட்டோக்காரங்கிட்ட இருந்து நல்ல ரன்னிங். 2 பாலுங்க 2 ரன் போட்டிருக்காரு. நல்ல ஓவர் லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டிருக்காரு. 2 பாலுங்க பிளாக் ஹோல் அதுக்குள்ள இருக்கிறாருங்க. பால் உள்ள இருக்கிறாரு. பிளாக் ஹோலா ஏதோ ஒரு விக்கெட். அந்த கமெண்ட் பிடிச்சாரு. நல்ல கேட்சு. பால் வந்து சுத்தினே வந்தீங்க. நல்ல கேட்சுங்க மணிமகன் வந்து. அப்பவே சொல்ல கமெண்ட் போடுறாங்க கேட்டா வந்தாரு. ஒரு 2 பவுண்டரி அடிச்சாரு போயிட்டாரு. கமிட்டி சபரி வராருங்க. சொல்லணும்
சபரி பிரிவு திட்டாது அவன் ஐடியா பார்த்தது இல்லையா அவரோட ஷாட் வந்து கவர்ஸ் ஷாட் வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு உதவி தான் போ முதல் எபிசோட் வந்து சபரி கேப்டன் வந்து ஐடியா கொடுத்துட்டு போறாரு அட்டாக் சொல்லிட்டு லைட்டா 3 பாலுக்கு 2 ரன் நல்லா வருங்க லாஸ்ட் ஓவர் அடிச்சாங்க செம ஷாட் போயிருக்கா இல்லை அவுட் இன்னும் விக்கெட் சசிக்கு நல்லா உள்ள போட்ட பால் நல்லா தான் எடுத்தாரு பட் விக்கெட் அதாவது அணி நைக்கான் நல்ல ஒரு ஓவர் லாஸ்ட் ஓவர் 4 பால் போட்டுவாரு 2 ரன் தான் வந்திருக்கு சதீஷ் இப்போ வந்துருச்சுங்க அது ஒரு சைடு வந்துருச்சு நாலு பாலுக்கு 2 ரன் போட்டுவாரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு சூப்பரான ஓவர் லாஸ்ட் ஓவர் சத்தன மேட்ச் வருங்க ஒரு நாள் பேசிட்டு இருக்காருங்க நல்லா கம்ப்ளீட் பண்ணுவாரா அதையும் ஷாட்டு போயிருக்காரு ஹேட்ரிக் விக்கெட் ஹேட்ரிக் இல்லைங்க ஹேட்ரிக் இல்லைங்க ஹேட்ரிக் சூப்பர் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்த தர்மக்கு ஓனபால் சார்பா சிவா அவர்கள் 500 ரூபாய் கொடுவார் ஓனபால் சொல்லியிருக்காரு ஹேட்ரிக் விக்கெட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சூப்பர் மேஜிக் வந்துப்பா மேஜிக் ஏறு ஒரு சைனா பேசிட்டோம் நாங்கள் முன்னே வந்துட்டு போட்டோம் 5 பாலுக்கு 3 விக்கெட் ஒரு டாட் ஒரு டபுள் ஒரு நல்ல கம்பேக் பாபா சூப்பரான கம்பேக் மும்பை கிட்ட இருந்து 2 ரன் போட்டு லாஸ்ட் ஓவரில் கடைசி வரைக்கும் கேப்டன் ஸ்ட்ரைக்கு வரல நான் சரி வச்சிருக்கேன் அவர்கிட்ட இருந்து ஒரு இன்னிங்ஸ் எதிர்பார்த்தோம் கேப்டன் சொல்றாரு ரஞ்சித் 2 ரன் ஆடு அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் சத்தியம் வரைக்க மாட்டேன் விஜயோட ஷாட்டு இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் நல்ல ஷாட்டு மணி எத்தனை பால் தவிர்க்காங்க ஒரு ரன் ஓடிருக்காங்க போகணும்னு சொல்லிட்டாங்க சூப்பர் செம்ம கம்பேக் மும்பை கிட்ட இருந்து மொத்தமாக ஜாஸ்தி ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க 71 டார்கெட் 71 டார்கெட் மும்பை நல்ல ஸ்கோர் சிஎஸ்கே கிட்ட இருந்து 9 போயிட்டு இருந்து ஜாவித் 9 நிறுத்திட்டாங்க பக்கோடா பாய் இருந்தாலும் ஸ்டேஜ் பாஸ் பண்ணுவோம் வந்துருவோம் 71 அடித்தால் வெற்றி நல்ல ஒரு டார்கெட் தான் நல்லா இருக்கும் இந்த மேட்ச் சேசிங் பண்ணுறதுக்கு இந்த டீமில் நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபேவரட் பேட்ஸ்மேன் சக்தி அவர்களும் ரெடியாகி ஒரு தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம் கோவின் வந்துடுவோம் 3 ரெடி ஆயிடுச்சு பாய் சக்தி நெக்ஸ்ட் மேட்ச் 40 நீங்க போயிட்டாங்க நீங்க போயிட்டாங்க சக்தி பால் என்ன எடுத்து விடுங்க என்னோட ஒரு ஃபேவரட் ஹிட்டர் ஜாவித் பாய் நெக்ஸ்ட் மேட்ச் கோசம் வந்து டாஸ் போட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரோட கேமை பார்க்கறதுக்கோசமே நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அதுக்காக அவங்க வச்சு பக்கத்து டாஸ் பண்ணலாம் ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சா வந்து டிஷர்ட்டு 2 பேரும் சொல்லிக்கிறீங்க அந்த அடுத்த மேட்ச் கலர் இருக்குது ஃபோட்டோ எடுத்து வச்சு ஆகிறாரு எஸ்ஆர்ஹெச் இல்லை ஆர்சிபி வந்த டாஸ் டாஸ் கார்டனோட கருத்து சிங்கம் வந்துச்சு கவனத்துக்குள்ள ரிவேஸ் கிங் மாஸ் மாஸ்டர் முடிச்சுடுங்க கம்மி
ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரமாக இல்லை, டைம் ஆகுது. டைமர் ஆன் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக டைமுக்குள்ளே உள்ள வந்து டைமுக்குள்ளே மேட்சை முடிக்கணும். ஒரு ஃபீல்டர் உள்ளே இருக்கணும். மேட்ச் ஸ்டார்ட். பால் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் கருப்பு சிங்கம் ஜாவித் பாய் என்கின்ற பகோடா பாய் அடுத்த மேட்ச் பசங்க வெயிட்டிங். கேஷுவல் திங்ஸ் யாஷ் இருக்காரு டீம்ல. ராஜா சிஎஸ்கேல வந்து யங் பிளேயர்ஸாக இருக்காங்க. அந்த மூவடி போட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பால் நேற்று ஒரு நாள் தான் வந்து விளையாடி பார்த்தாரு. பிச்சை பார்த்து வந்து முதல் பாலே 4 அடிக்கிறாரு. நல்ல சிஎஸ்கே நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு போனார். நல்ல ஸ்கோர் 71 டார்கெட். கௌதம் கௌதம் ஓடலாம் கோகுலுக்கு கோகுல் ஈடுபடுறாரு. 2 பேருக்குள்ள போட்டின்ற மாதிரி தான் பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. ஜிஐ கார்டன் இண்டியன்ஸ் கொஞ்சம் சக்தியில் கொஞ்சம் பேட்ஸ்மேனை கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க. கேப்டன் ஐடியா கொடுத்துட்ருக்காரு. ப்ளீஸ் கொஞ்சம் மும்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேட்ஸ்மேனை உள்ள அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நடக்கும். கைஸ் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்க. 12 மணி ஆயிடுச்சுன்னா வெங்கட் என்கின்ற காப்பர் வேறு சீக்கிரமாக போடுவார். 4வது மேட்ச் ஒரு ஆடணும். மறைவாக கூப்பிட்டு போகிறாங்க பேட்ஸ்மேனை. சக்தி தானா இல்லை மறைச்சி வச்சுருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மஞ்சள் கலரா நீல கலரா நல்ல டீம் இது. மும்பை சிஎஸ்கே நல்ல மேட்ச். எப்பவுமே மும்பை சிஎஸ்கே நல்ல மேட்ச் சூப்பராக இருக்கும் மேட்ச்சு. அதே மாதிரி இந்த மேட்ச்சும் நல்ல ஸ்கோர் வச்சுருக்காங்க. ஃபைட் பண்ணுவாங்க மும்பையும். நல்ல டீம் பேட்டிங் யூனிட் இருக்குது. சக்தி நம்ம ஃபுல் ஷாட் எதிர்பார்க்குறோம். ரோஹித் சர்மா மாதிரி அடிப்பார். ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப் சைன் வாங்கி எடுத்துகிட்டு வந்து வட வட சிஎஸ்கேவோட மென்டர் ஓனர் பாய். சிஎஸ்கே மென்டர் சாரி வா பாய் பாய். அவர் ஒரு லக்கி சாம்பியன். எந்த டீம் போனாலும் ஒரு கப்போடு தான் வெளியே வருவார். சொல்லுவாங்க டைம் வர 12 போகுது. மேட்ச் முடிக்கிறதுக்கு 12 வருஷம் கரெக்டாக நினைக்கிறாங்க பாய். அந்த பால் வாங்குங்க. ஓகே அதான் சொல்றேன். நீ அங்கே தூக்கி போடு விளையாங்க. நீ போட்டு ஊருக்கு 12 இருக்கான்னு பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக நிற்க வச்சிருக்கேன். டைம் வேணும் வச்சு சக்தி மற்றும் வந்து அங்கிருந்து ஃபீல்டர் வந்து எந்த ஃபீல்டர் வந்து போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரே அடி தான். இன்ஜுரி காரணமாக எங்களுடன் ஜீப்பில் இருந்து ஓய்வு பெறுகிறார். டைமர் ஆகிடுச்சுன்னா பேட்ஸ்மேன் ரெடி ஆகிட்டாங்க. ரெடி போட்டு எஸ்கே ஃபயர். தயவுசெய்து அடுத்த வருஷத்துல வந்து கிரிக்கெட் ஒன்று பேரை போடுங்க. பட்டு போட முடியாதுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். சேஸோட ஃபர்ஸ்ட் பால். ஆஹா நல்ல பால். ஒரு ஃபுல் ஷாட் ட்ரை பண்ணாரு. ஒரு ஒன்று தாங்க முதல் பால். மிக குறை வந்துருச்சு. நல்ல ஷாட் அங்கே ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்ட்.
சக்தி இதுக்கு ஓட மாட்டாங்க. டாட் பால். சக்திக்கு ஸ்ட்ரைக் அடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் எஸ் 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 3 பேர் மிஸ் தாங்க. நல்ல பிளே, நல்ல பிளே. காசில் போது ஓடுறீங்க, ஒரு எடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சக்தி வந்துருக்காருங்க. சதீஷா சக்தியாக பார்க்கலாங்க. நீ கத்துற எப்போ பார்த்தாலும் ஓட்டிங்க 2 பேருக்கும். அவன் கத்துறது கத்துறீங்க இல்லையா? அள்ளி போட்டுருவோம். சென்சிபிளா ஒரு சிங்கிள் திட்டாருங்க. மேலே ஷாட்டு மேலே போயிருக்கு. ஸ்டேட்ல ஃபீல்ட் இருக்காங்க. லெவனில் போது வடக்கன் கிட்ட பால். டைரக்ட் டு வசர் பண்ணுங்க. இதுதான் சான்ஸ். இந்த சக்தி நகர் சக்தி நகர் ஓடுறாருன்னா அது எப்படி சொன்னா ரோடு அதிகமாக ஓடி தெளிவாக இருந்தான். அவ்வளோதான். யாருங்க இவ்வளோ பெருசுகிறாரு? சிஎஸ்கே கிட்ட இருந்து ஒரு நல்ல ஓவர் ஒரு பேட்டில் ஆடுறாங்க. எவ்வளோ பேட்டில் ஆடிட்டே இருக்காங்க, ஃபைட் பண்ணுறாங்க. போடுறாங்க. ஆர்சிபி சும்மா நிற்கிறது டீம் மீட்டிங் போட்டுருங்க நெக்ஸ்ட் மேட்ச்ல. அப்புறம் உள்ள போகும்போது வந்து டீம் மீட்டிங் போடுங்க, இது பண்ணுங்கன்னு சும்மா இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாய் பக்கோடா பாய் சின்ன பக்கோடா விட்டு வந்து இன்னைக்கு காலையில் கிரவுண்டுக்கு. அப்போ நான் 11 போன்னு சொல்லிட்டு 11 போட்டு வந்துருக்காருங்க டிஷர்ட்டில். நல்ல ஷாட்டுங்க. ஒரு 8 பால் போட்டிருக்காருங்க. ரஞ்சித் பட் 2G கிடைச்சிருக்கு, 1 அடிச்சிருக்காங்க. 2G சூப்பர். கீப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கேளுங்க ரஞ்சித். கீப்பர் பாருங்க, 7 சூப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காருங்க. நல்ல பேட்டில் விடுறாங்க மும்பை டீம். ஒரு சென்சிபிளான பிளே. சக்தியான அவரு 2 பேரும் ஒரே கோகுல் பாருங்க. நல்ல ஃபீல்டிங் போட்டுக்கிட்டு வருஷத்துல 2 நல்லா சூப்பர். ஒரு நல்ல சான்ஸ் தான் போட்டிருந்தா அவுட்டு. நல்ல சான்ஸ் விட்டாரு. அந்த காரணமாக ஒருத்தவங்க 2 ரன் எக்ஸ்ட்ரா வந்துருங்க. ஒரு ஃபுல் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணாரு. 2 ரன்னுங்க. ஆகியும் ஒரு ஆட்ட பாலுங்க. டோஜி தேங்க்யூங்க. கீப்பர் சார் வந்து பால் கிட்ட போட்டிருக்காரு. இந்த ஃபுல் ஷாட் சூப்பராக ஆடுவாருங்க. சத்யனை கிட்ட இருந்து சரியாக மீட் ஆக மாட்டாருக்கு. பால் கரெக்டாக சார் இல்லைங்க. இல்லை நல்ல சண்டை. இல்லை ஆக்சுவலாக அந்த பால் போட்டு எடுத்துக்கான இதுதான் இல்லை. அப்படிங்களா? ஓகே.
அதான் சரியான ஸ்டார்ட் எக்ஸாடஸ் அடிச்சு பாருங்க சக்தி 4 போடும் பார்க்கலாம் 4 பவுண்டரி மரத்தில் பட்டாலே பவுண்டரி தான். 1 பவுன்ஸ்ல மரத்தில் பட்டுச்சு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்ல சூப்பரா தூக்கி விட்டாரு. அப்படியா சார் மரத்தில் போட்டா மறுபடியும் ஷாட்டுக்கு போயிருக்காரு. நல்ல கண்டாக்குங்க ரஜித் வந்து ஒரு பால் போட்டு சக்தியை பிடிச்சிட்டாருங்க. ஒரு பால் சொல்ல முடியாது. ஒரு ஃபுல் டாஸ் தான் மிஸ் பண்ணிட்டாரு. ஃபுல் டாஸ் சக்தி கனெக்ட் பண்ணல. கண்ட்ரிமேன் 2 பேர் நினைச்சாங்க. பாபு சொன்னாரு 2 விளையாண்டு பாருங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை முதல் ரசிங்க. ஓவர் முடியல. ஓவர் முடிஞ்சு சொல்றாரு இருக்குங்க. ஆமாங்க சங்க ரெஸ்டிங் ஏதோ சொன்னாங்க. திருவண்ணாமலை வேப்பூர் சைட்லேருந்து வந்திருக்காங்க வடக்கனுடைய பேட்டிங்கை பார்க்கறதுக்கு. கேட்சும் சரியான கேட்ச். சூரியோட ப்ராடக்ட்டுங்க அதெல்லாம். பேக் டு பேக் இது ஒரு லோ ஃபுல் டாஸ்ங்க. கேப்டன் சூரியா போறாருங்க பால. சரியான கம்பேக். நல்ல ஸ்கோர் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொஞ்சம் மேஜர் விக்கெட் கொண்டாடுங்க சிஎஸ்கே டீம். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை யாரும் எதிர்பார்க்காத முடிவு. எங்கள் அண்ணன் 17 ஸ்கோரு 17 ரன்னு. நல்ல ஸ்கோர் தான். 2 ஓவருக்கு 17 2 ஓவருக்கு 17 ரன்னு 2 விக்கெட்டு. நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. பட் 2 விக்கெட் போயிருக்கு. முக்கியமான சக்தி கிட்ட வர ஸ்கோர் சக்தி கொஞ்சம் பண்றது நல்லா இருக்கும். 2 எடுக்கலாம் சொல்லு. கனெக்டே பண்ண பேட் திருப்பி நெக்ஸ்ட் பவுலர் யாருங்க? சபரியா? நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்க சபரியும். பாலும் சூப்பராக போறாரு. ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் மாறிட்டு இருக்காரு சபரி. சஞ்சய் வடக்கன் வெயில் தாங்க வடக்கணுங்க. அந்த டீமோட மென்டர் ஓனி பாய் ஹாப்பியாக இருக்காரு. சிரிச்ச மூஞ்சோடவே இருக்காரு ஓனி பாய். ஒரு சீக்கி ஷாட் ட்ரை பண்ணுவாரு. அவுட். நல்ல கேட்ச். நல்ல பாலிங். டீம் அப்படி கிடைச்சிருக்கீங்க. இந்த மேட்ச்ல கேமுக்குள்ள வராங்க சிஎஸ்கே. சூப்பரா வராங்க. ஸ்கோர் ஒரு பக்கம் போனீங்க. விக்கெட் போர் அப்படி கிடைச்சது. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ்ல டீம் அப்படி கிடைச்சிருக்கு. சூப்பருங்க. நல்ல டீம். நல்ல கோஆர்டினேஷன் இருக்கு டீமுக்குள்ள. செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த டீமோட கேப்டன் ஜோடோ வெங்கடன் வந்துட்டு இருக்காரு. சரி ஜோடோ வெங்கடன் போறாரு அந்த டீமோட கேப்டன். நீ வடக்கு ஒரே ஒரு மெசேஜ் சொல்லுங்க. கொஞ்சம் காட்டுறீங்க. பேட்டிங் பாலிங் வார்சபி டாஸ் பண்ணியா ராசிபியா வார்சபி கட்டு அப்பா சொல்றேன் வெளில அடிக்கிறாரு. தர்மா இருக்கு
அப்படின்றாரு. செம பாலுங்க சபரிகிட்ட இருந்து. நல்ல பால். அகைன் ஒரு ஷாட்டுக்கு போயிருக்காரு. பேர் கரெக்ட் பாலா? டாட் பால். சூப்பருங்க. நல்ல பாலுங்க சபரிகிட்ட இருந்து. நல்லா யோசிக்கிறாரு. சூப்பருங்க. சூப்பரா போடுறாரு. 6 பாலுக்கு 1 ரன் கூட வரலைங்க. சூப்பரா போடுறாங்க. ஒரு விக்கெட் 3 டாட் பால் போட்டிருக்காருங்க சபரி கிட்ட இருந்து. ஒரு நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் ஓடிக்காக 4 டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. சூப்பரா போட்டிருக்காருங்க சபரி. செமையா போறாருங்க சபரி. ஒரு ரன்னு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 ஓவர் சபரி கிட்ட இருந்து. நீங்கள் அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பேட்டிங் ஹபீப். ஆனா அவரோட ஃப்ரெண்டு ஓவர் முடிஞ்சிச்சு. சபரி ஓவர் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். லாஸ்ட் ஓவர் போட்டாரு சபரி. ஆமா, அவர் முன்னாடியே சொன்னாரு சபரி என்னால போட முடியும், நல்லா போடுவேன், 2 எடுப்பேன், 2 ரன் தான் கொடுப்பேன்னு சொன்னாரு. சரியான கான்ஃபிடண்டா இருந்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அப்படியே தான் பண்ணியிருக்காரு. சூப்பரா போடு. 1 ரன் தான் கொடுத்தாரு. 1 ரன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பரான ஓவர். பாலு சபரி அதே நம்பிக்கையோட அடுத்த மேட்ச் வந்துட போற. நல்ல ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ், நல்ல ஷாட்டு. மிஸ் ஃபீல்டு 2 ஊத்துறாங்க. சின்ன மிஸ்டேக், 2 ரன் விட்டாங்க. இங்க பாருங்க 3வது ரன் ஓடுறாங்க. 3 ரன்னுங்க. ஒரு ரன்னு 2 மாற்றி 3 மாற்றிட்டாங்க. நல்ல ரன்னிங். ஆர்சிபி பாஸ் ஜாயின் பேக் பேட்டிங் போறீங்களா? இதெல்லாம் ரகசியமா? மேட்சே முடிய போகுது ப்ரோ. பாருங்க சிம்பிளா போறாரு பாருங்க. எதுவுமே பேசோட சவுண்டா போடுங்க போறாரு செஞ்சு. சரியான சொல்லி வெளியே போட்டு எவ்வளோ வராருங்க. வடக்கன் கிட்ட தான் எனக்கு பிடிச்சது. எந்த சைடு திருப்பாருமே தெரியாது. அவர் விளையாடுறத பார்க்கறதுக்கு சரி விழுப்புரம் திருவண்ணாமலை சைட்லேருந்துலாம் ஆள் வந்துருக்காங்க. ஆனால் விழுப்புரம் திருவண்ணாமலைக்கும் வடக்கனுக்கும் இன்னும் லிங்க் இருக்குன்னு தெரியல. டொபாக்கோ லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பாபு ஒரிஜினல் சிஎஸ்கே பார்த்தோன்னா எப்பவுமே பேட்டிங்கில் தான் கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்களா? ஆமாம், ரொம்ப ஏரியா சிஎஸ்கே ஸ்டார்டிங்லேயே வந்து கம்பேக் கொடுக்குறாங்க. என்ன இதில் விஷயம் தான் இருக்கா? ஆமாம், ஏன்னா அந்த டீமோட மென்டர் ஓரம் போயிருக்காருல்ல. ஓ ஐசி, அதான் அதுக்கு ஒரு லக்கி சாம்பிள். இப்போ மேட்ச் உள்ள இருப்பான்னு இருப்பாங்க. ஒரு பேட்டிங் கோசமே பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா பாபா? என்ன நான் ஆளுநர் கூட டீம் ஜெயிச்சா போதுன்ற அந்த நம்பிக்கை இருக்குது அவர்கிட்ட. நல்ல ஷாட்டுங்க, பிடிங்கி வச்சிருக்காரு. மிஸ்ஃபீல்டு பவுண்டரிங்க. பிச்சோட கண்டிஷன் கொஞ்சம் பேடாக தான் இருக்கும். அதுக்கேற்ற ஒரு தான் ஃபீல்டிங் பண்ணுவோம். ஃபீல்டிங் ஆகும்போது அது ஃபீல்டரை குத்தம் சொல்லிட்டா பிச்சு சொல்லிட்டா பாபு? அது பவுலர் தான் குத்த சொல்லணும். ஏன்னா அந்த தனியார் மாதிரி போட்டு அது ஏதோ
ஒன்றுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக. புரியுது புரியுது பாபு. கைக்கு வர கேட்சா வர்றாங்க. ஒரு நல்ல ஷாட்டு, ஒரு ரெண்டு மாத்திரம் ஒரு ரன் வாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. பகோடா டீம் பகோடா போட்டி இருப்பாங்க. மேட்ச் பகோடா தான். இவங்க மேட்ச் பார்க்கறதுக்கு அவ்வளோ இருக்கிறாங்க. எங்க ஜோவித் பாய் வந்து ஓப்பனிங் வந்து ஆடுறத ரொம்ப கார்டனோட ஃபேவரட் ஹிட்டர் அவரு பகோடா. நல்ல ஷாட்டு மேலே போயிருக்கு. 1-2 ரெண்டாவது ரன் ஓட ட்ரை பண்றாங்க. நல்ல த்ரோங்க, நல்ல ஃபீல்டிங் இந்த டீமோட ஐக்கான் கிட்ட இருந்து. ஒரு ரன் மிஸ் பண்ண உடனே நாங்கள் நிற்கலான்ட்டு ரஞ்சித் இந்த டீமோட கேப்டன் பின்னாடி வந்திருக்காரு. நல்ல மூவ் இது. நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஃபீல்டிங். ஏகிட்ட இருந்து நல்ல த்ரோங்க. ஏகிட்ட இருந்து மிஸ் ஆகாத பால். ஒரு நல்ல ஃபீல்டர் சைனா பீஸ். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு 28. நல்ல ஸ்கோருங்க. மென்டல் உள்ள ஓடிட்டு இருக்காரு. 4 ஓவருக்கு 28. ஆனால் எனக்கு மேட்ச் அவருக்கு பெல்ஸ் பாயிண்ட் எவ்வளோ பயணம் ஒரு பேர் இருக்கு. பெல்ஸ் பாயிண்ட் இந்த வாட்டி போகணும்னு நினைக்கிறேன். ஸ்கோர் 28. எதுக்கு சொல்றாங்க 4 ஓவர் 28 வச்சுட்டு வரீங்க. 24 பாலுக்கு 43 ரன் அடித்தால் வெற்றி. இன்னும் மேட்ச் முன்பு சைடும் இருக்கு. 4 ஓவருக்கு 43 அடிக்கணும். ஆனால் பாய் ஓவருக்கு 22 தான். 10-11 ரன் அடித்தால் வெற்றி. இன்னும் ஹிட்டர் இருக்காங்க, சீட் இருக்காரு. எந்த நேரத்தில் வேணும் கேம் சேஞ்ச் பண்ண முடியும் சீட்டால். அந்த மாதிரி ஒரு பிளேயர் பரணி, சீட்டு, தர்மா. நல்ல ஒரு பேட்டிங் யூனிட் பின்னாடி இருக்கு. ஒரு கம்பேக் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் மும்பை கிட்ட இருந்து. டைம் ஆப்புங்க. தண்ணி வாட்டர் பாய் வேணும் பாய். வேணும் பாய், வெளியே வந்துருவாங்க பாய். வேணும் பாய் சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்கப்பா. யாரும் கேட்க மாட்டாங்க. தண்ணி நின்று ஜிங்க அங்கே பார்த்து உட்காரு. ஃபுல்லாக சிங்கிள்ஸ் ஸ்கோரிங்காக போடுவாங்க. இதில் பேசுனால சிங்கிள்ஸ் தான் பார்த்துருந்துங்க. பக்கத்தில் சிங்கிள்ஸ் இருக்காரு கரண். சீட்டு சீட்டு உடனே கூட சேராங்க. இன்னும் மேக்ஸ் பசங்க பண்ற மாதிரி ஒரு இதுவே நடக்கிறது. வாட்டர் பாய் பிடிச்சது. பேசாதீங்க பேசாதீங்க கேட்க. நம்ம டீம் ஜெயிக்கணும்னா எந்த வழியா இருந்தாலும் செய்வேன் அப்படின்றவர் தான். அதுதான் கொஞ்சம் சீரா திரும்ப ஒரு பாய். சசிகர ஒரு பாய். இல்லை 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 அவங்க பேட்ஸ்மேனுக்கு வந்து ஸ்டார்ட் வச்சுங்க. 4 ஓவருக்கு 43, ஓவருக்கு 11 ரன் ஆடணும். பின்னாடி நல்ல ஒரு பேட்டிங் யூனிட் இருக்கு. சேட்டு, பரணி, தர்மா. நல்ல ஒரு பாலுங்க, சிங்கிள் தான். குயிக்கா பேட் விடுறாருங்க. நல்லா வரும். ஃபர்ஸ்ட் ஓவரில் சூப்பராக போட்டாருங்க சபரி. செகண்ட் ஓவரும் நல்லா போட்டாருணும். சிஎஸ்கே ஒரு நல்ல மூவாக இருக்கும். ஒயிட் பால். நல்ல கீப்பிங். எப்படியாவது பால் கத்துருவாருங்க. பொருள் இல்லையோ எப்பயுமே நல்லா பண்ணுவாருங்க கீப்பிங் அவரு.
ரன்னுங்க சூப்பராக ரெண்டு எடுத்துட்டாங்க. மும்பை டீம் மேட்ச் எடுத்துட்டு வராங்க. முதல் 4 ஓவருக்கு மேட்ச் சிஎஸ்கே பக்கம் இருந்தாலும் அடுத்த 4வது 5வது ஓவரில் மும்பை கேமுக்குள்ளே வராங்க. அகைன் ஒரு ஃபுல் டாஸ், ஒரு ரன் தாங்க. நந்தாது ஃபிகர் மாதிரி நான் பார்க்க இதை பார்க்க நல்லா ஆடுறாருங்க, பேட்ல சூப்பரா ஆடுறாரு. ஒரு பவுண்டரி ரொம்ப குயிக்கா கொண்டு வந்துருக்காருங்க. 2 ஓவர்ஸ் சொல்லி ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க பவுண்டரி. அவுட் ஃபீல்ட் இருக்கிறது சிஎஸ்கே டீம் மட்டும் இல்லைங்க, எல்லா டீமும் இருக்காங்க. நல்லா ஒரு மேட்சை சூப்பராக எடுத்துட்டு வர்றாருங்க. ஓனா பாய் ரொம்ப நேர்மையாக கொடுப்பாருங்க 4-6 தானே. ஆமாங்க, மும்பைக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்கு. மேட்சை விடுற மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. அதான் மும்பையோட ஒரு கட் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாரு, மிஸ். நல்லா விக்கெட் கிளைம் பண்றாரு. கீப்பர் பண்றாரு இல்ல, ஒரு கீப்பர் பால் பிடிச்சா போட்டு பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு சூப்பரான பால் போட்டிருக்காரு சபரி கிட்ட இருந்து. பக்கடா ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. டாட் பால். அகைன் ஒரு ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாரு. 1-2 சதீஷ். இது பாருங்க இருந்து சூப்பரா கவர் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பால் ஒரு ரன் கண்டிப்பா ஒரு ரன் கம்மி பண்ணிருக்காரு. நல்ல ஃபீல்டிங். ஒரு 3 ரன் சேர்த்துருக்காரு. ஸ்கோர் இருக்கு ஸ்கோர் எவ்வளோண்ணா? 38. 5 ஓவர் 38 38ங்க. 10 ரன் இந்த ஓவர்ல. அத்த மேட்ச் தான்டா அது வந்துட்டாங்களாண்டா. இன்னும் 4 வருதுடா. இங்க வந்து தான்டா போட போறாங்க. அப்படியே போட்டு சிவா போடாது. பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போ பாபே பாலே கொஞ்சம் போ பரவாயில்ல மச்சான், போ மச்சான் கூட வேணா சும்மா போயிட்டு வரலாம். ஒயிட் பால். அந்த டீமோட ஐகான் வந்திருக்காரு. ஒயிட் பால். மும்பை டீம் மேட்சுக்குள்ள வராங்க. நல்ல பாலுங்க, ஒரு நல்ல கம்பேக் டெலிவரி எஸ்கே ஃபயர் கிட்ட இருந்து. பக்கோடா பாய் வந்திருக்காருங்க கமெண்ட்ரி. பாய் சாப்பிட்டா பாய் ஷாட்டுங்க, நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஃபீல்டர் இல்லைன்னு தெரிஞ்சவனே தூக்கி போட்டிருக்காரு வெளியா. ஃபீல்டர் யூட்டன் போட்டு 8 ஓடுறாங்களோ. நல்ல ஃபீல்டிங்க கௌதம் அண்ணா கிட்ட இருந்து. அவர் எப்பயுமே சூப்பராக ஃபீல்டிங் பண்ணுவார். பேட்டிங் ஃபீல்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுற கூடிய ஒரு பிளேயர் அவர். கௌதம் நல்ல ஓடுகாலி. அது ஒன்றா ரைட்டில் வட தியோட பக்கத்தில் வட 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 நல்ல ஷாட். மேல 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 இருக்கு. அவர்கிட்ட இருந்து மிஸ் ஆகுதுங்க. அதெல்லாம் வந்து கொடை கம்பி. ஒரு நல்ல கேட்ச், ஒரு சூப்பரான பேட்டிங்க மும்பை டீம் பிளேயர் கிட்ட இருந்து. ஒரு நல்ல பேட்டிங், வெல் பிளேட். நெக்ஸ்ட் சேட்டு பேட்ஸ்மேன். சேட்டுங்க இப்போ ஸ்டாப் பண்ணிடணும். நீங்க சேட்டு இறங்கியிருக்காரு. எந்த டைம்லையும் எப்படி ஒன்று
மும்பையிலேருந்து வெளியே வந்துடுறாங்களா? பெங்களூர். ஒரு நல்ல இந்த சீரியல் கேட்ச் ஒரு ஃபிளாட் ஆடி ட்ரை பண்ணுவோம். இந்தியாவா சேட்டு கொடுத்துட்டாரு ஸ்வீட்டு. அடுத்த போட்டி டாஸ் போட்டு நம்ம வட்ட கவுன்சிலர் ராணி ரவிச்சந்திரன் வந்து நம்ம வட்ட கவுன்சிலர் ராணி ரவிச்சந்திரன் அடுத்த போட்டிக்கு டாஸ் போடுறதுக்காக டாஸ் போடுவதற்கு நம்ம வட்ட கவுன்சிலர் திரு ராணி ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாத்துப்பா இந்த டீம் கேப்டன் கூப்பிட்டுக்கோங்க. அடுத்த பேட்ஸ்மேன் யாரா? பரணி. நெக்ஸ்ட் டீமோட கேப்டன்ஸ் டாஸ் போடுறது கொஞ்சம் வாங்க. ஸோ ஆசிப் இல்லை அப்போ பஞ்சாப் மணி டாஸ் போடுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் மணி இந்த அப்போ இந்த டாஸை போட்டுக்காக நம்ம வட்ட கவுன்சிலர் திரு ராணி ரவிச்சந்திரன் வந்திருக்கார்கள். அவர்கள் கமிட்டி சார்பாக மரியாதை செலுத்தப்படும். எட்டாவது இடமாக நடந்து கொண்டிருக்கும் கார்டன் பிரீமியர் லீக் அதற்கு சிறப்பு விருந்தாக வருகை தந்திருக்கும் திருமதி ராணி ரவிச்சந்திரன் அவர்களை கமிட்டி சார்பாக வருகிறவர்கள் என வரவேற்கிறோம். இந்தியக்காரன் நினைக்காம தமிழ்காரன் நினைக்க முடியும். அடுத்த போட்டிக்கான டாஸ் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. GPL 8 இந்த கிரிக்கெட் திருவிழாவுக்கு சிறப்பு விருந்தாக வருகை தந்த திரு ராணி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு கமிட்டி சார்பாக நன்றிகள். சிவா பாஸ்வேர்டு சொல்லு. சிவா பாஸ்வேர்டு பாலுக்கு தெரியுமா? பாபுக்கு தெரியுமா? பாபு பாலு ஓகே பால் ஒரே நிமிஷம் இருங்க. 4 பால் இருக்கு. 4 பால் போட்டிருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் நியூ யங் டேலண்ட் பரணி. முதல் பால் சுத்தினாருங்க. ஆஹா நல்லா பட்டு பேட்டோட அடியில அங்க பாருங்க யுகி செம ஃபீல்டிங். நேற்று ஃபுல்லா போர்டு டான்ஸ் ஆடிட்டு யுகி அகைன் ஒரு நல்ல பால், அங்கே ஒரு நல்ல ஃபோர்ஸான பால் ஃப்ரம் எஸ்கே. ஃபயர் 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 42. இன்னும் 12 பந்துகளில் 29 அடித்தால் வெற்றி பெறுவார்கள். 29 29 இன்னும் 29 to win. 12 balls 29. மேட்ச் எப்படி மாறலாங்க? நேற்று இந்த ஸ்பீக்கர் சரியா இருக்காங்களா? அடுத்த போலர் ஆட்டோ 2 ஓவருக்கு 29 அடிச்சால் வெற்றி. ஒரு ஃபுல் டாஸ் வச்சிருக்காரு. கேட்சா வருமா? கேட்சுங்க. ஆஹா
ஒரு நல்ல ஷாட் ட்ரை பண்ணாரு பரணி கிட்ட இருந்து. கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேன் அந்த கடைசி ஓவரை அருமையாக வீசிக்கொண்டு ஒரு ஹேட்ரிக் எடுத்து திரும்பி பேட் சுத்தின்னு போறாப்புல. மேட்சை சூப்பராக மாற்றி நிறுத்தினாரு மும்பைக்கு. தர்மலிங்கம் பேட்டிங்கில் அதே மாதிரி அவங்க டீமுக்கு தர்மலிங்கம் என்னோட மொபைலில் அவர் வந்து தர்மலிங்கம் தான் போட்டிருப்பேன். ஏன்னா அதான் ஒரு பேரு. என் டீம் என்னோட கான்டாக்டில் வந்து லிங்கம்னு போட்டிருக்கேன். லிங்கம். அவங்க கேப்டன் வந்து ஜூவோ தர்மன் போட்டிருக்காரு. அது பாருங்க ஜூவோ தர்மா ஜூரோ வெங்கட் ஒரே அடிதான் இப்போ. ஒரு நல்ல போலாங்க. வெயிட் பண்ணுங்க என் பேர் பேசி கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. என் பேர் பேசி கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. அவுட்டுங்க. அவுட். அம்பையர் டிசிஷன் ஃபைனல். எதுவும் ஆர்கியூ பண்ண வேணாம். நீங்க எல்லா பாலும் பாப்பீங்களா? அந்த 52 பால் தான் டீசெண்டா முடிஞ்சாங்க. சரி சும்மா ஒரு பால் இல்ல சும்மா தான் கட்டுமையாடா. நல்லா எல்லா பாலும் நல்லா இருக்குடா. எல்லா பாலும் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் அதேதான். யாருக்கு ரிவேஸ் இல்ல. ஸ்கோர் பண்ண பால் யாரும் செக் பண்ண முடியாது. இந்த ஒரு பால் தான் காட்டுறேன். யார் நான் அவுட் வரணும். அவுட் கொடுத்து என்ன ஆச்சாங்க? நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். அம்பையர் டிசிஷன் ஃபைனல். எதுவும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேணாம். ஆல்ரெடி சொல்லியாச்சு அம்பையர் யாருக்கும் எதுவும் செக் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். அத்த டீம் நம்ம இதே தாங்க. அவுட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனை கொஞ்சம் மும்பை டீம் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. அம்பையர் டிசிஷன் கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். அவங்க 2 அம்பையரும் பேசிதான் கொடுத்துருக்காங்க. ரூல்ல ஃபர்ஸ்ட் ரூல் வந்து அம்பையர் டிசிஷன் ஃபைனல் சொல்லி கொடுத்தாச்சு. நீங்க திருப்பி அதை ஆப்போஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கீங்க. தம்பி கேப்டன் மட்டும் சொல்லியிருக்கீங்க. நீ பேசாத கேப்டன் மட்டும் சொல்லியிருக்கு. ரூல் என்னடா போட்டிருக்கு சொல்றா. அண்ணா எல்லாரும் கத்துவாங்கடா. அப்புறம் நேத்திரமா சொல்லுவாங்க. இல்ல இப்போ அவன் பேச பேச சொல்லுவாங்க. அவன் கமிட்டில இருந்து பேச சொல்லுவாங்க. நீ வந்து என்ன சொல்றா? நீ பேச சொல்லு, பிரச்சனை கிடையாது. நீ இப்படி பேசினா காண்டு தான் ஆவாங்க. எல்லாருமே காண்டா தான் ஆவாங்க. நீ தனியா வந்து கிட்ட பேசினா வந்து கேளு. அவ்வளவுதான். மைக்க கட் பண்ணிட்டு ஏன்டா அப்படி சொல்ற? வந்துடுறா மைக்கு. மேட்ச் நிகழுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? வேலை அம்பையர் டிசிஷன் ஆகுங்க. பக்கோடா பாய். அம்பையர்ஸ் எந்த டிசிஷன் வேணும் கொஞ்சம் பேசி கொடுங்க. 2 பேரும் ஒரு குரூஷியலான டைம்ல இது வரணும். கொஞ்சம் டிசிஷனை கொஞ்சம் பேசி கொடுங்க. கிளியர் அவுட்னா கொடுத்துடலாம். மற்றபடி எல்லாத்தையும் பேசி கொடுத்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ அம்பையர். எப்படிடா இது பைசு குத்ததா டீம் காலேஜ்?
ஆக்சுவலி என்ன டெட் பாலா டாட்டா டாட் பாலுங்க. டாட் பால். நல்ல பால் ரஞ்சித் கிட்ட இருந்து. ஒரு நிமிஷம் இருங்க, போடாதீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ரஞ்சித். விக்கெட் வர போட்டேன், அண்டு பண்ண முடியல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இருங்க ஒரு நிமிஷம். விக்கெட் போட்டுருக்காங்க, சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். செம பாலுங்க ரஞ்சித் கிட்ட இருந்து. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. கார்த்தி வேற ரைட்ல மாறிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் பகடா போறதுக்கு ரெடியா இருக்கும். அகைன் ஒரு நல்ல பாலுங்க. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு கேப்டன். எஸ்ஆர்எச் டீம் பேட்டிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரெடியா வச்சுக்கோங்க. ஆர்சிபி டீம் மீட்டிங்னா கொஞ்சம் டீம் மீட்டிங் போட்டுங்க. பகடா போறதுக்கு ரெடி ஆகுங்க. ஷாட்டுங்க, சரியான ஷாட்டு. செம ஷாட்டுங்க. கேப்டன் வர்சஸ் கேப்டன்ங்க. மும்பை கேப்டன் வர்சஸ் சிஎஸ்கே கேப்டன். ஏன்றாது சரியான ஷாட்டு. கரெக்டா இருக்காரு ஷாட்டா. ஒரு நல்ல ஷாட்டுங்க. மும்பை விட மாட்டாங்க மேட்ச, இழுத்து பிடிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாரு. பை ஓகே தேங்க்யூ. 6 பாலுக்கு 21 ஆடணும். 6 பாலுக்கு 21. வடக்கன் போறாங்க. வடக்கன் தான் போடுவாரு. ஓனபாய் இருந்தாலும் இந்த டீம் வெற்றி தாங்க. அதே ஒரு வெற்றி. ஓனபாய் எந்த டீம் இருக்காரோ அந்த டீம் வெற்றி. ஆமா ஓனபாய் அந்த டீமோட மென்டார். 6 பால் 21. ஸ்டீவர்னோட ஃபேவரட் பேட்ஸ்மேன் வந்து ஓனபாய் தான். கேப்டன் அகைன் ஒரு அதே ஷாட் ட்ரை பண்ணாரு. நல்ல பாலு வடக்கன் கிட்ட இருந்து. 5 பாலுக்கு 21 அடிக்கணுமா? 5 பாலுக்கு 21 ரன் அடித்தால் வெற்றி. ஒரு ஃபுல் டாஸ் பாலு கீழே ஆடி இருக்காரு. கொஞ்சம் அவுட் ஃபீல்டு கொஞ்சம் மிஸ்டேக் தான். 2 ரன்னுங்க. 4 பாலுக்கு 19ங்க. 4 பாலுக்கு 19. 3 ஷாட்டு, ஒரு சிங்கிள். மேலே எதுனா போட்டு உட்காந்துருப்போம். நோக்கி அடிக்கா ஜோக்கு. அகைன் ஒயிட் பாலுங்க. அப்ரார் பாலுங்க. அப்ரார் ஆர்சிபி இப்போ கொஞ்சம் டீம் மீட்டிங் போறது. காம்படிஷன் ஃபைனல்ப்பா. திருப்பி எல்லாம் ஆர்சிபி கொஞ்சம் டீம் மீட்டிங் போறதுனா இப்பயே போட்டுங்க. உள்ள வந்துடும். டீம் மீட்டிங் முடிஞ்சா சூப்பருங்க. நோ பால் கூட ஓடினு கை காட்டுவாங்க. பவரா பாய் கையை மாத்தி போடுங்க. பவராவை ஒரே ரன்ல போட்டுக்கிறீங்க.
சும்மா அது 9 விக்கெட் போடுவீங்களா அதை மைனஸ் பண்ணுவாங்க போலையா அது அதுக்குள்ள கத்தினுக்கிறான் அவன் கேப்டன் பார்த்தா 2 அடி அவன் லூசு போய் மாதிரி கத்தினு யார் அடி இல்லடா 2 அடி எங்களுக்கு மேல வரும் அவங்களுக்கு தான் வந்து பேசினுக்கிறான் அவன் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. அகைன் ஒரு நல்ல பாலுங்க. 1-2 போகுமா. சரியான ஃபீல்டிங் விக்கெட் வந்து தட்டி இங்கே எடுத்துன்னு வந்தாருங்க. அங்கே பாருங்க. எத்தனை பால்னா இருக்கா 3 பாலுக்கு 16 பாசிபிள் தான் இது. 1 6 ஒரு 4. அகைன் ஷூட் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாரு. ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேக்கு வந்துச்சுங்க. ராஜஸ்தான்லேருந்து பீகா வரைக்கும் பால் போகுது. இந்த மேட்சோட சிஎஸ்கே புது அசை வச்ச பாருங்க. செம்மையா சரியா வராங்க 3 பேரும். தாசனுக்கு இப்போ வந்து டுபோக்கா ஃபேக்டரியை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேனேஜர் சூப்பர்வைசர். அப்புறம் அந்த பால் எங்க அப்புறம் ஒரு பால் என்கிட்ட வந்து 2 பால் அம்பிட்டு கொடுப்போம். அம்பிட்டு பார்த்துக்கோங்க. சிஎஸ்கே அவங்க கூப்பிட இல்லையா பால் பார்க்க. நல்ல ஒரு டீம் எஃபெக்ட். வாங்க மேலே கொடுறாங்க. ஆஹா நோ பாலுங்க. லாஸ்ட் பால் நோ பால் போட்டிருக்காரு. 2வது ரன் ஓடுறாங்க. வடக்கன் கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகணுன்றதுக்கோசம் ஒரு நோ பால் போட்டிருக்காரு. வேற எதுவும் இல்லை. நோ பால் +2. அது ஒன்றும் இல்லைங்க. தர்மா பால் ஒரு 2 பால் தான் அடிக்காரு. எக்ஸ்ட்ரா ஒரு பால் போட்டு சந்தோஷப்படுவாருன்னு போடுறாரு. வேற எதுவும் இல்லை. இந்த டீமோட மென்டார் ஓனா பாய். ஆஹா டாட்